இந்த கொஷினை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கசாவடியும் தாண்டும் பொழுது மூட்டைக்கு 1 மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கசாவடிகளை தாண்டும் பொழுது அவனுடைய கையில் வந்து எத்தனை மாம்பழங்கள் இருக்கும் அப்படின்ற கேள்வி கேட்டுறாங்க. மொத்தம் 3 பேக் இருக்குது. அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிங்க. 3 பேக் இருக்குது. ஒவ்வொரு பேக்கிலும் 30 சொல்லிட்டு மாம்பழங்களை வந்து வச்சுட்டு இருக்காங்க. அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு சுங்கசாவடியும் தாண்டும்போது நீங்கள் எத்தனை பேக் உங்கள்கிட்ட இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேகுக்கும் ஒரு மாம்பழம் வந்து லஞ்சமாக தரணும் அப்படின்னு ஒரு கான்செப்டில் வந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக மொத்தம் 30 சுங்கசாவடின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒரு புத்திசாலி மனிதனாக இருந்தால் என்ன பண்ணுவான்னா, இப்போது ஒவ்வொரு பேகுக்கும் ஒவ்வொரு மேங்கோ கொடுத்துட்டு போனால் அப்படி கொடுத்து தான் போகணும். அது மாதிரி எல்லா செக் போஸ்ட் தாண்டு பண்ணி தன்னுக்கிட்ட வந்து ஒவ்வொரு மூட்டையிலேருந்து ஒவ்வொன்று எடுத்து கொடுத்தா அது வந்து பார்த்தோன்னா ஒரு சராசரி மணி தான் யோசிப்பாங்க. பட் கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் வந்து எதுனா ஒரு மூட்டையே காலி பண்ணணும். அப்படி காலி பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமான்னு பார்ப்பாரு. அப்படி காலி பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்குன்னா ஸோ கண்டிப்பாக அந்த மெத்தட் தான் அப்ளை பண்ணுவார். அதே மாதிரி தான் இவரும் பண்ணியிருக்காரு. ஸோ 1லேருந்து ஃபஸ்ட்டு 10 சுங்கச்சாவடி தாண்டும் பொழுது மொத்தம் நம்மளுக்கு 10 செக் போஸ்ட் வந்திருக்கு. 10 செக் போஸ்ட் வரும்போது இப்போது ஃபஸ்ட்டு வந்து அவர் ஃபஸ்ட்டு பேக்கை சூஸ் பண்ணிக்கிறார். இந்த பேக்கை காலி பண்ணலான்னு நினைக்கிறாரு. அப்போது 1லேருந்து 10 செக் போஸ்ட் தாண்டும் போது அவர் வந்து கிட்ட எத்தனை பேக் இருக்குன்னா 3 பேக் இருக்கும். அப்போ 3 பேக் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு பேகுக்கும் ஒவ்வொரு பேகுக்கும் ஒவ்வொரு மேங்கோ வந்து தரணும் லஞ்சமாக அப்படின்றது இருக்கிறதுனால அப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு பேக்கை சூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செக் போஸ்ட்டை தாண்டும் பொழுதும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஃபஸ்ட்டு பேக்கில் இருக்கக்கூடிய 3 ஆப்பிள் இல்லை மாம்பழங்கள் வந்து பார்த்தோன்னா எடுத்து தந்துட்டு வராங்க. ஏன் இந்த இடத்துல நான் ஆப்பிள்னு சொல்கிறேன்னா, இதே கேள்வி உங்களுக்கு மாற்றி கூட கேட்கலாம். அதுக்காக தான், சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு 10 செக் போஸ்ட் தாண்டும் போது அவர்கிட்ட 30 மேங்கோ கொடுத்துருப்பாரு. அப்போ ஃபஸ்ட்டு பேக் ஃபுல்லாக என்ன காலியாகிட்டு இருக்கும், சரிங்களா? பேக்கு 1 வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஆகிடும். அப்புறம் திருப்பம் 11 செக் போஸ்ட்டை தாண்டும் பொழுது அவர் வரும்போது அவர்கிட்ட மொத்தம் எத்தனை பேக் இருக்கணும்? 2 பேக் தான் இருக்குமே, சரிங்களா? 2 பேக் தான் இருக்கும். அப்போது ஒவ்வொரு பேகுக்கும் ஒரு மேங்கோனா ஆக மொத்தம் அவர்கிட்ட 2 பேக் இருக்குது. அப்போது மொத்தம் 30 மாம்பழங்கள் வந்து இருக்குது. அப்போது அவர் செக் போஸ்ட் 11லேருந்து ஸோ செக் போஸ்ட் 25 தாண்டும் போது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே மொத்தம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 செக் போஸ்ட் இருக்குது. அப்போ ஒவ்வொரு செக் போஸ்ட்டுக்கும் 2 மாம்பழங்கள் வந்து லஞ்சமாக கொடுத்துட்டு வந்தாங்கன்னா 15 செக் போஸ்ட் அடுத்து வரக்கூடிய 15 செக் போஸ்ட் காலி கடக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய செகண்ட் பேக்கில் இருக்கக்கூடிய 30 மாம்பழங்கள் வந்து எல்லாமே என்ன ஆகிருக்கும், தீர்ந்து போயிட்டு இருக்கும், சரிங்களா? காலி ஆகிட்டு இருக்கும், சரிங்களா? அப்போது 25 செக் போஸ்ட் தாண்டும் பொழுது அவர்கிட்ட 2 பேக் ஃபுல்லாக காலி ஆகிட்டு இருக்கும். அப்போ மீதி பார்த்தீங்கன்னா ஒரு பேக் தான் இருக்குது, சரிங்களா? அப்போது அடுத்த 26லேருந்து 30 செக் போஸ்ட் தாண்டும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 5 செக் போஸ்ட் இருக்குது. இந்த 5 செக் போஸ்ட்டில் ஒவ்வொரு பேக்குக்கும் ஒரு மாம்பழம் கொடுக்கணும் ரூல் சொல்லியிருக்காங்க. அப்போ அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பேக் தான். அப்போ ஒவ்வொன்றும் கொடுத்துட்டு வந்தால் ஆக மொத்தம் அந்த கடைசியில் 26, 27, 28, 29, 30 இந்த மாதிரி 5 செக் போஸ்ட் தாண்டினா 5 மாம்பழம் போச்சுன்னா கடைசி பேக்கில் 30 - 5 போச்சுன்னா ஆக மொத்தம் ஃபைனலாக அவர் வந்துக்கிட்ட 25 மாம்பழங்கள் வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் ரொம்ப பேசிக்கான ஒரு கொஷின்னு. அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் ரிலேட்டடாக ஒரு 10 கொஷின் வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதனுடைய ஒரு சின்ன ஒரு கொஷின் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ரிமைனிங் இருக்கக்கூடிய 9 கொஷின்ஸும் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள அந்த பெரிய வீடியோட லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.